इनके जहाँ कुरान शरीफ अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम पर उतारी गई हुई गार है। அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய மலை இதுதான். ரொம்ப டாப்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க, ஒரு செவுரு கட்டின மாதிரி. அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க அமர்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நல்லா பாருங்க, ஒரு ஒட்டகம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கா, ஒட்டக திமில் மாதிரி இருக்கா, மேல உள்ள மலை சரிதாத்தா. முன்னாடி அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ஒரு ஒட்டகம் நல்லா மேல பாருங்க, ஒன்னு ரெண்டு பேர் நிக்கிறாங்க பாருங்க, வெள்ளை கலர்ல நிறைய பேர் நிக்கிறாங்களா. தடிய வாங்க, நம்ம கார் எடுத்துட்டு போங்க. அங்க இருந்து பார்த்தா காபா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க மேல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ மக்கால முழுக்க முழுக்க ஷிர்க் மட்டுமே இருந்துச்சு. அப்போ ஈமான் கொள்ளாத மக்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் பிடிக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மேல போய் கார ஹிரால உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லாஹ்வை நினைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வழி தோன்றதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க அல்லாஹ் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு. அப்பதான் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்றாங்க இக்ரா, ஓதுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எழுத படிக்க தெரியாதவன், நான் எப்படி ஓதுவேன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படி கட்டி அணைச்சி விடுறாங்க. விட்டு மீண்டும் சொல்றாங்க இக்ரா, ஓதுவீராக. மூன்றாவது முறையும் இதே மாதிரி நடக்குது. விட்டுட்டு சொன்னாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, ஓதுவீராக இக்ரா, ஓதுவீராகன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை ஓதி தராங்க. இக்ரா பழைய கபரஸ்தான், கபரஸ்தானில் அதுன்னு சொல்லுவாங்க, நீதம் செலுத்தக்கூடிய கபர், ரொம்ப பழைய காலத்து கபர்கள் இருக்கு இதுல. செய்யறாங்க. தாயிஃப்ல இருந்து கல்லடிபட்டு வரும்போது இந்த இப்ப வரக்கூடிய மஸ்ஜிதுல் ஜின்ங்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது சில ஜின்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறது. அந்த நினைவாக மஸ்ஜிதுல் ஜின் என்று பெயர் வச்சு அங்க மஸ்ஜித் கட்டி இருக்கிறாங்க. அடுத்தது வரக்கூடிய இடம் ஜன்னத்துல் முஅல்லா. அங்குதான் மக்காவிலே வாழ்ந்த நிறைய பேருடைய கபர்கள் இருக்கு. குறிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடக்க ஸ்தலம் ஜன்னத்துல் முஅல்லால தான் இருக்கு. அவருடைய அடக்க ஸ்தலம் ஜன்னத்துல் முஅல்லால இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஹாஜிமார்கள் இங்க யாரெல்லாம் வந்து மௌத்தாராங்களோ அந்த ஜன்னத்துல் முஅல்லாவில தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஜன்னத்துல் முஅல்லாவுடைய கபரஸ்தான். ஜன்னத்துல் முஅல்லா இதுல குறிப்பாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய அடக்கஸ்தலம் இருக்கு. அது வந்ததுமே துஆ சொல்லுங்க. நிறைய சஹாபாக்களுடைய கபர்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இங்க மௌத்தாரங்களை இங்க தான் அடக்குவாங்க, இப்போ வேற இடத்த மாத்திட்டாங்களாமா. அதுக்கு பக்கத்திலேயே மஸ்ஜிது ஜின் இருக்கும், அதையும் டக்குன்னு பார்த்துக்கோங்க, வண்டி போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ஒரு செவுரு தெரியுதா? இங்க பாருங்க, புறாக்கள்லாம் பறக்குது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், யா அஹ்லல் குபூர், யா உம்முல் முஃமினீன், யா உம்முல் முஃமினீன் கதீஜா ரலியல்லாஹு தஆலா. யா அல்லாஹ், இவர்களின் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக. இவர்களை பொறுத்துக்கொள்ளும். ரைட் சைடுல பாருங்க மஸ்ஜிதுல் ஜின். தொழுகை நேரத்துல மட்டும்தான் திறப்பாங்க, மற்ற நேரத்துல எல்லாம் மூடி இருக்கும் மஸ்ஜிதுல் ஜின். இது நம்ம நேத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட போய் பார்க்க போனோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்குது. அப்படி அந்த 24வது நம்பர் கேட் வழியா வந்தோம்னா இங்க வந்துடலாம்.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் ஜின் பாத்துக்கோங்க. முஸல்லிர் ரிஜால் போடுங்க முன்னாடி பாருங்க. इसी साइड पे आकर कोने पे आएगी मस्जिद फतह, இதுக்கு பக்கத்துல பாருங்க மஸ்ஜிதுல் ஃபதஹ்னு வரும். लेफ्ट साइड पे ऑपोजिट पे आएगी मस्जिद शजर. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுல் ஷஜர் வரும். ஷஜரா இது வந்து மஸ்ஜிதுல் ஃபதஹ். இது லெஃப்ட் சைடுல இருக்கிறது மஸ்ஜிதுல் ஷஜர். இங்க ஒரு மரம் இருந்துச்சு. அபியோ தரப்பு நீனா என்ன செய்யணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ம நபிதாங்கறத மக்கள்கிட்ட போய் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததுமே அந்த மரம் சலாம் சொல்லும். ரைட் சைடுல ஃபதஹ் மஸ்ஜித். முன்னாடி பாருங்க ஹரம். तेरे को सामने पहाड़ नजर आ रहा है, उसको बोल जब जब को मैं जहाँ पे आपसे सदर जान के दो टुकड़े किए முன்னாடி பாருங்க ஒரு மலை தெரியுதா? முன்னாடி பாருங்க லெஃப்ட் சைடுல. இப்ப நமக்கு லெஃப்ட் சைடுல வரும். जैसे घूमेगा ना सीधे आता है राइट साइड. இப்ப பஸ் திரும்புற இடத்துல ரைட் சைடுல வரும் அந்த மலை. அங்க நின்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திரனை புகழ்ந்தார்கள். சாரி பிளந்தார்கள். ஜப்லே அபு குபைஸ். आपसे सदर का जो मैं बताया था उसके बिल्कुल पीछे वो सामने இங்க பாருங்க ரைட் சைடுல. ரைட் சைடுல பாருங்க ஜப்லே அபு குபைஸ். இங்க நின்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய மார்க்கத்தை ஏற்க மறுத்த மக்கள்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ஏற்க மறுக்கும்போது நீங்க தான் நபியான்றதுக்கு எங்களுக்கு என்ன சாட்சினா சந்திரனை பிளந்து காட்டணுமான்னு கேட்டாங்க. அவருடைய பிளந்து காட்டுக்கு நம்பினோம் நாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரு விரல்களால் அசைத்தார்கள். அசைக்கும் பொழுது 2 துண்டா பிரிஞ்சது. அதை பார்த்தவர் தான் கேரளால இருக்கக்கூடிய جزاك الله خيرا كثيرا